இன்னைக்கு மார்கழி 12வது நாள் 12வது பாசுரம் திருப்பாவை. ஆமாம், அதுக்கு வந்து நெய்வேத்திய ஆண்டாளுக்கு வெண்பொங்கல். நீங்கள் சொன்னீங்களா கறவைகள் அப்படியே பால் இப்படி ஓடு ரோடில் பாலாக இருக்கும்போது எப்படி ஓடும், அதனால இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பால் கொழுக்கட்டை. ஓகே. அதுக்கு வந்து கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பால் கொழுக்கட்டை பண்ணுறதுனா பச்சரிசி ஊற வச்சு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு பண்ணலாம். இப்போ திடீர்னு பண்ணணும் அப்படின்னா அதுக்காக அது கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை 1 கப்பு, அதோட கொஞ்சம் கூட வந்து வெல்லம் 1.25 கப்பு வெல்லம், பால் வந்து 2 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், பச்சை கற்பூரம். என்ன பண்ணணும், கோதுமையை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துன்ட்டு வெள்ளம் கரையை விட்டு வடிகட்டிட்டு அதில் போட்டு உருட்டிட்டு பாலை காய்ச்சி போட்டுற வேண்டியது. சிம்பிளான கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். சிவக்க வறுத்துக்கணும். வெள்ளம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு அது கரைஞ்சோடனே வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு இந்த வறுத்த மாவை போட்டு உருட்டிடுவேன். இப்படி நல்லா சிவப்பாக வறுத்துட்டு இருக்குல்ல, இந்த நம்ம எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து வெள்ளம் வடிகட்டிட்டேன். இந்த வெள்ளை ஜலத்தில் அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வறுத்த மாவு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டுறேன். நம்ம அந்த கொழக்கட்டை மாவெல்லாம் கிண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். 1க்கு அரை ஜலம் வச்சுட்டு அது அப்படியே வந்து மாவு போட்டோன்னே நல்லா கெட்டியாயிடும். சப்போஸ் கெட்டியாக ஜலம் ஜாஸ்தியாக இருந்து பயப்பட வேண்டாம். அடுப்பில் வச்சு திருப்பி 2 கிண்டி கிண்டினா நல்லா கெட்டியாயிடும். அப்புறம் கையில் இப்போ நெய் தடவிண்டு உருண்டை உருட்டிடணும். இந்த மாதிரி அடுப்பில் வேக வச்சிடணும். அது இந்த மாதிரி வேக வச்சுட்டு இங்கே வந்து பால் வச்சிருக்கேன் பாரு, இந்த அடுப்பில் உருட்டின்ட்டு கொஞ்சம் வேக வைக்கிறேன் 5 நிமிஷம். இந்த பால் நல்லா கொதிக்குது, கெத்திப்பால். கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டேன். துளியோண்டு இந்த பாலுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டேன். ஹோட்டலில் பாருங்க. பிரசாதம் ஆயிடுத்து. பாசுரம் கதையும் பார்க்கலாமா? திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசத்துல 2 அழகான ஒரு தமிழ் பேர் இருக்கும். நற்செல்வன், மனதிற்கு இனியான். நற்செல்வன் அப்படிங்கிறது யாரு? லக்ஷ்மணர். நற்செல்வன் தங்காய் அப்படின்னா இந்த தோழியை வந்து லக்ஷ்மணனுடைய தங்கையா சொல்லலாம். லக்ஷ்மணனை வந்து நற்செல்வன் அப்படிங்கிறது. ராமபிரான் மதிய லக்ஷ்மணனை வந்து லக்ஷ்மண பெருமாள் அப்படிமோ. நற்செல்வன். மனதுக்கு இனியான்ங்கிறது ராமர். இந்த நற்செல்வன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். லக்ஷ்மணனோட கதை ஒன்று பார்க்கலாமா? ராவண யுத்தம் முடிஞ்சு, ராவண வதம்லாம் முடிஞ்சு, எல்லாரும் புஷ்பக விமானத்துல திரும்பி வந்து பரத்வாஜ ஆசிரமம் போயிட்டு எல்லாம் இங்கே அயோத்தி வந்தாச்சு. அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறம் ராம பட்டாபிஷேகம் முடியுது. ராம பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசினிருக்கா. பெரிய பெரிய ரிஷிகள், மா முனிவர்கள் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ராமன், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாம் உட்காந்துருக்கா. முனிவர்கள்லாம் பேசிட்டு இருக்கா. அப்போ ராமனுக்கு ஒன்று தோணித்தான். அங்க அகஸ்திய முனிவர் இருக்கார். அகஸ்திய முனிவருக்கு வந்து எந்த இடத்துக்கும் நேர போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிடும். அந்த அகஸ்திய முனிவர்கிட்ட ராவன் கேட்கிறான், ராவண கும்பகர்ணன் வதத்தை விட இந்திரஜித்தோட வதம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்படின்னு சொல்றான். எதுக்காக கேட்கறான் அப்படி? இந்திரஜித்தை கொண்டது யாரு? லக்ஷ்மணர். டவுட் வந்துடும் எனக்கு, தெரியுதா தெரியலன்றது. கதைக்கு இன்ட்ரெஸ்டா சொல்லும் போது கேக்குறியான்னு கவனிச்சுக்கணும். என்ன டெஸ்ட் பண்ணுங்க, நீ கேட்டு இருக்கியான்னு கவனிக்கணும்ல. இந்த இந்திரஜித்துங்கிறவன் ராவணனுடைய பையன். இவனுக்கு ஒரிஜினல் பேர் வந்து மேகநாதன். ஒரு சமயம் என்ன ஆகுது, இந்திரனுக்கும்
இந்த மேகநாதனுக்கும் பெரிய ஒரு போர். ம் தேவேந்திரனை வெல்றதெல்லாம் வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. ம் அந்த இந்திரனை ஜெயிச்சு ம் அந்த இந்திரனை தூக்கி ம் சிறையில் அடைச்சிருவான் இவன், இந்த இந்திரஜித். அதான் மேகநாதன், நான் ராவணனுடைய பையன். ம் அப்போ பிரம்மா வந்து அந்த இந்திரஜித்து கிட்ட பேசுறதுக்காக வருவார். பிரம்மா பேசினதுக்கு அப்புறம் ம் கொஞ்சம் மனசு மாறுவான் ம் இந்த மேகநாதன். ம் சரி நான் விடுறேன், ம் ஆனா எனக்கு வந்து 3 வரங்கள் கொடுக்கணும் நீ அப்படின்னு கேட்பான். ம் என்ன வர இந்த கதைகள்லாம் வந்து ம் அகஸ்திய முனிவர் சொல்றாரு. எல்லாரும் உட்காந்துக்கா, ம் பொதுமக்கள், முனிகள், ரிஷிகள், முனிவர்கள், ம் ராமன், சீதை, ஆஞ்சநேயர், ம் சுக்ரீவன் எல்லாருக்கா. ம் எல்லாருக்கும் முன்னால அகஸ்தியர் சொல்லியிருக்கார். ராமன் கேட்டனால ம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வர 3 வரம் கேட்டிருந்தேன். 3 வரம் கேட்டான். 3 வரங்கள் கூட நான் வந்து ம் இந்த தேவேந்திரனை விட்டுறேன். ம் சரி என்னடா வரம்னு கேட்கும்போது ம் 14 வருஷம் ம் தூங்காம இருக்கிறவன், 14 வருஷம் உணவு உண்ணாம இருக்கிறவன், 14 வருஷம் எந்த பெண்ணையும் தப்பா பார்க்காம இருக்கவன், அவனால மட்டும்தான் என்னைய வதை செய்ய முடியும். ஓ அது கரெக்டா. அப்படின்னு ஒரு வரம் கேட்பான் அவன். ம் அந்த ஒருத்தனால தான் என்னைய கொல்ல முடியும். ம் பிரம்மாவை சரி போ ம் வச்சுக்கோ, வேற யாராலும் உன்னைய கொல்ல முடியாது, ம் இப்படி ஒருத்தன் வந்தா தான் கொல்ல முடியும் ம் அப்படின்னு தேவன் ரிலீஸ் பண்ணுவான், வந்துடுவான். ம் அப்போ அகஸ்தியர் சொல்லும் போது ம் ராமனுக்கு டவுட் வருது, ம். ராமனுக்கு சந்தேகம்லாம் வருது. ம் ராமன் எதுக்கு கேட்குறான் அப்படின்னா, ராமனுக்கு இது எல்லாமே தெரியும். ம் இது காரணம் என்ன, எல்லாருக்கும் தெரியணும். லக்ஷ்மணனுடைய தியாகத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ம் அகஸ்தியர் அப்படி கதையை சொல்ல வச்சு ம் நடுவுல கொஸ்டின் கேட்பான். ம் ராமன் கேட்குறான், ம் இது எப்படி முடிஞ்சது, லக்ஷ்மணனால இது எப்படி முடிஞ்சது ம் அப்படிங்கும்போது, ம் ராமன் சீதை கிளம்புறா ம் வனவாசத்துக்கு, ம் இப்ப லக்ஷ்மணனும் கிளம்புறான். ம் லக்ஷ்மணன் வந்து ஊர்மிளா கிட்ட தன்னோட மனைவி கிட்ட சொல்லிக்கிறதுக்கு வரான். ம் ஊர்மிளா வந்து நன்னா பட்டு ஆடையை உடுத்தி நகை நட்டுலாம் போட்டுண்டு ம் ஒய்யாரமா கட்டில படுத்துனுக்கா, ம். சந்தோஷமா படுத்துனுக்கா. ம் அவளை பார்க்கறதுக்கு வரான் லக்ஷ்மணன். ம் அவளை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அவனுக்கு. ம் மொத்த அயோத்தியே வந்து சோகத்துல இருக்கு, ஏன்னா ராமனும் சீத்தையும் வனவாசத்துக்கு போறான்னு. ம் நீங்க நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ம் நீ ஜாலியா கட்டில் மேல உட்காந்துருக்கியே, ம் நீ என் கூட வரவே வேணாம், ம். நீ வரப்படாது என் கூட, ம் நீ இங்கே இரு. அவளும் சந்தோஷமா சிரிச்சுட்டே, ம் ரொம்ப நல்லதா போச்சு, ம். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, ம் நான் நன்னா தூங்குறேன், நீ தூங்காம ம் அண்ணாமணியை பார்த்துக்கோ, ம் உனக்கு பதிலா நான் நன்னா தூங்க போறேன் ம் அப்படின்பா. இது ஊர்மிளையோட தியாகம். இது ம் நீ நன்னா போயிட்டு வா, ம் உனக்கும் சேர்த்து நான் நன்னா தூங்க போறேன், ம் நீ போயிட்டு வா. ம். கோபத்துல விரட்டுன்னு வந்துடும். ம் லக்ஷ்மணனுக்கு மூக்கு மேல கோபம் இருக்கும். ம் ஃபர்ஸ்ட் டக்குன்னு யோசிக்க மாட்டான், ம் டக்குன்னு வந்துடும். ம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வனவாசத்துல இருக்கும்போது ம் ராவனுக்கும் சீதைக்கும் ஒரு ஆசிரமம் அமைச்சு கொடுக்குறான். ம் அங்க வெளியே காவலுக்கு இருக்கும்போது ம் அன்னைக்கு ராத்திரி ம் நித்ரா தேவி வரா. நித்ரா தேவிங்கிறவ தான் நமக்கு தூக்கத்தை கொடுக்கிற ஒரு அம்பாள். ம் நித்ரா தேவி வந்து ம். லக்ஷ்மணன்ட்ட பார்த்து பேசுறா, ம் நீ என்னுடைய கடமையை செய்ய விட மாட்டேங்கிற, ம் கண்ணு கூட இமைக்காம இப்படி நடுராத்திரில நின்றுட்டு இருந்தா ம் நான் என் வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு நித்ரா தேவி லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறான். ம் அது கரெக்ட் தானே, ஆமா. அவளுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் இல்லையா. ம் என்ன பண்றது, இப்படி இப்படி கொட்டை கொட்டை முழிச்சுட்டு இருந்தேன்னா ம். நான் எப்படி என் வேலையை பார்க்கறது அப்படிங்கும்போது லக்ஷ்மணன் சொல்றான், ம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ராம காரியத்துக்காக வந்திருக்கவன், ம் வனவாசம் முடிஞ்சு நான் ராமனோட திரும்பி போகிற வரைக்கும் நான் தூங்க போறது கிடையாது, ம். தூங்குறத விடு, என் கண்ணு கூட எமிக்காது, ம் நீ கிளம்பி இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிறான் லக்ஷ்மணன். ம் முடியவே முடியாது, இது என்னோட வேலை, என்னோட கடமை, ம். எனக்கு ஒரு பணி, உனக்கு ஒரு பணி இருக்கும்போது எனக்கு ஒரு பணி, இது ம் அது கெடுக்கப்படாது, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லு அப்படிங்கிறா நித்ராதேவி. ம் அப்போ உடனே சொல்றான், ம் நேர அயோத்திக்கு போ,
ம் மண்டபத்துல அங்க அரண்மனையில ம் ஊர்மிளான்னு ஒருத்தி இருப்பா. ம் அவதான் என்னோட மனைவி. ம் 14 வருஷம் ம் என்னோட தூக்கத்தை அவளுக்கு கொடு, ம் அவளோட தூக்கமும் இருக்கட்டும், ம் என் தூக்கத்தையும் சேர்த்து அவளுக்கு கொடு, ம் அவன் அண்ணா தூங்கட்டும், ம் என்னால தூங்க முடியாது, ம் உன் கணக்கு முடிஞ்சு போச்சு, அடுத்த காலி பண்ணுன்றான். ம் மித்ராதேவி சரின்னு ஊர்மிளைக்கு அந்த தூக்கத்தை கொடுத்துருவா. ம் ஊர்மிளை நல்லா 14 வருஷம் நல்லா தூங்குவா, சாப்பிட்டு ம் அவ தூக்கத்தையும் லக்ஷ்மணன் தூக்கத்தையும் சேர்த்து வச்சு தூங்குவா. ம் இவன் ஒரு நொடி கூட ம் கண் இமைக்காம அண்ணாவும் மண்ணியும் பார்த்துப்பான். ம் இதுதான் 14 வருஷம் ம் தூங்காம இருந்ததுக்கு காரணம். ம் ரெண்டாவது ம் சாப்பிடாம இருக்கிறது. ம் ராமன் கேட்கிறான் அகஸ்தியன்ட்ட, ம் எப்படி சாப்பிடாம இருந்தான் ம் அப்படிங்கும்போது அகஸ்தியர் சொல்றாரு, ம் விஸ்வாமித்திரர் உன்னையும் உன்னோட தம்பி லக்ஷ்மணனையும் ம் தாடகையை வதம் பண்றதுக்கு கூட்டின்னு போனார். ம் அதுதான் உன்னுடைய கன்னி போர். ம் லக்ஷ்மணன் அப்பா ராம சொல்றான், ஆமா ஞாபகம் இருக்கு. ம் அந்த வதத்துக்கு முன்னால விஸ்வாமித்திரர் உனக்கும் ம் லக்ஷ்மணனுக்கும் ஒன்னு சொல்லி கொடுத்தாரு. என்னது? ம் பலம் அதிபலம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறான். ம் அந்த பலம் அதிபலமான காயத்ரி மந்திரத்தை ம் சொல்லிகிட்டே இருந்தான். அதுதான் அவனுக்கு உணவே. ஓ அகஸ்தியர் சொல்றார், ம் அதுதான் அவனுக்கு 14 வருஷம் உணவா இருந்திருக்கு. ம் அதை ஜபிச்சுட்டே இருந்திருக்கான் காயத்ரியா. ம் மூணாவது, ம் எந்த பெண்ணும் ஆசையா ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. ம் சரியான உதாரணம் இது எப்பன்னா, ம் மன்னிய சீதா தேவிய ராவணன் கடத்தின்னு போறான். ம் அப்போ எந்த பாதையில போயின்னு இருக்கான்னு ராமனுக்கு தெரியணுங்கிறதுக்காக ம் அவ கழுத்து கையில இருந்த அணிகலன்கள் காதுல இருந்த தூடு எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டே வரான். ம் ஏன்னா நாளைக்கு ராமனுக்கு தெரியணும் ம் எந்த திசையில அவன் போயிருக்கான், ம் எந்த திசையில கடத்தப்பட்டிருக்கான்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படி போட்டுட்டே வரான். ம் அப்போ அந்த சுக்ரீவர் மலையில ம் ஆஞ்சநேயரும் வானர படைகளும் இந்த நகை நட்டெல்லாம் எடுத்துன்னு ராமங்கிட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் காமிக்கிறான். ம் ராமன் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து அழறான், ம் கதறான், ம் இதெல்லாம் சீதையோடதுன்னு. ம் இப்ப லக்ஷ்மணன் கைறான், ம் லக்ஷ்மணா பார்த்திருக்கியா, ம் இது சீதையோட தோடு, ம் தெரியலையண்ணா. இது பார்த்தது இல்ல, சீத்தை போட்டிருந்த கழுத்துல போட்டிருந்த செயின், ம் அண்ணா நான் பார்த்ததே இல்லையே, ம் மண்ணிக்கிட்ட இருந்ததா இது, ம் வளையல் காமிக்கிறான். ம் அண்ணா தெரியாதுண்ணா, நான் பார்த்தது இல்லையே. இடுப்புல போட்டுற உத்தியானத்தை காமிக்கிறான், தெரியலண்ணா நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. ம் கொலுசு எடுத்து காமிக்கிறான், அண்ணா இது நம்மள மண்ணியோடதுன்ட்டான். ம் கருத்து இப்படி இருந்திருக்கா பாருங்க அந்த காலத்துல. அகஸ்தியர் சொல்றாரு, ம் கொலுசு தெரிஞ்சது அவனுக்கு, ஒட்டியானத்துல இருந்து வளையல இருந்து தோடு செயின் எதுவுமே தெரியல அவனுக்கு. ம் அவன் மண்ணியோட காலை தவிர மேல இருந்து பார்த்தது கிடையாது. ம் அவனுக்கு மற்ற நகையெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ம் இப்பேற்பட்டவனாலதான் இந்திரஜித்தை கொல்ல முடியும். ம் அதனால ராவணனை கொன்னதை விட கும்பகர்ணனை கொன்னதை விட ம் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்னதான் பெருசு. சூப்பர். ம் இல்ல ம் ம் நற்செல்வன், அதான் ஆண்டாள் சொல்லுவா லக்ஷ்மணனை நற்செல்வன். ம் தான் எடுத்த பணியை ம் சிறமேற்கொண்டு செய்யறதுன்னு தான். ம் ஒரு வேலை அப்படின்னா ம் அதை தலை மேல தூக்கி வச்சுன்னு பண்ணணும். ம் என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு பர்ஃபெக்ஷன், ம் என்னென்ன அதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேணும் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு கரெக்டா முடிப்பான் லக்ஷ்மணன். ம் அதான் நற்செல்வன் அப்படிங்கிற ஆண்டாள். வேண்டாம். இதை பத்தி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ம் கூட்டத்தை கூட்டி அகஸ்தியர்கிட்ட சந்தேகம்லாம் கேட்டு ம் அந்த நற்செல்வனை பத்தி தெரியணுங்கிறதுக்கு பண்ணி கொடுத்தான் மனதுக்கு இனியான் ராமன். இவ சந்தோஷமா இருந்தால ஊர்மிளா, ஆமா, அது எதுக்காக? ஊர்மிள சந்தோஷமா இல்லேன்னு வச்சுக்கோ, ம் கிளம்புற சமயத்துல கவலைப்பட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ம் அவளையும் கூட்டின்னு வரணும். ம் அவளும் தியாகம் பண்ணிருக்காங்க. ஆமா, அவளோட தியாகம் பெரிய தியாகம். ம் அவளை கூட்டின்னு வரணும். அவளை கூட்டின்னு வந்தா ம் இவன் முழுசா கவனிச்சுக்க முடியாது, பாதுகாக்க முடியாது இவாளை. ம் அதனால லக்ஷ்மணன் அவளை விட்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறான்.
ம் ஆனா அவ துக்கப்பட்டு இருக்கும்போது ம் லக்ஷ்மணன் விட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கோ, கஷ்டம் வரும். லக்ஷ்மணன் மனசு கஷ்டப்படும். ம் 14 வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆக போறதுன்னு தெரியாது நமக்கு. ம் அத்தனை வருஷமும் ம் ஊர்மிளைய நினைச்சுட்டே இருப்பான். அங்க அவனோட கடமையை செய்ய முடியாது. போனது ராமகாரியம், ம் அதனால அது பண்ண முடியாதுன்னு ஊர்மிளை வேணும்னே பண்ணுது. ஓ கோவம் வர மாதிரி பண்ணிட்டேன். அது ஊர்மிளையோட தியாகம். என்ன ஆனந்தா, ம் சூப்பராக. ஓகே, தேங்க்யூ. ஓகே.